தாவேக அரசின் 200 யூனிட் மின்சார அறிவிப்பில் முரண் இருப்பதாக அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். வாக்குறுதியை செயல்படுத்த மறுக்கும் போக்கு இது என்றும் டிடிவி தினகரன் விமர்சித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தேர்தல் அறிக்கையில் மாதத்திற்கு 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் என்று அறிவித்துவிட்டு தற்போது 2 மாதத்திற்கு 200 யூனிட் இலவசம் என்று அறிவிப்பதா என்று டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதை முழுமையாக செயல்படுத்திட தாவேக அரசு முன்வர வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தாவேக அரசின் 200 யூனிட் மின்சார அறிவிப்பில் முரண் இருப்பதாக அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். வாய்க்கு வந்தபடி வாக்குறுதியை வாரி வீசுவது, அதை செயல்பட மறுப்பது போன்று இருக்கக்கூடாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதை திமுக அரசின் நீட்சியாகவே இந்த அரசையும் பார்க்க வேண்டியிருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். வாய்க்கு வந்தபடி வாக்குறுதிகளை வாரி வீசுவதையும் ஆட்சி பொறுப்பேற்றவோடு அதை செயல்படுத்த மறுப்பதையுமே அடிப்படையாக கொண்டிருந்த திமுக அரசின் நீட்சியாகவே இந்த அரசையும் பார்க்க வேண்டியுள்ளது என்று டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார். வாக்குறுதியை செயல்படுத்த மறுக்கும் போக்கு இது என்றும் டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம்.